வந்து போலாம் போ 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 கூசுவண்டி வெயிட் ஆகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டென்ட் வந்து செம்மையா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். சாமான்லாம் தான் அதுல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் சமையல் வந்து மாடியில போய் சமைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு கீழே இருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து கிராசரி ஐட்டம் எதுவுமே மேல இல்ல. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து வீடுலாம் முதல்ல வந்ததும் பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு கூட்டிட்டு தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு டீ குடிச்சிடலாமா அப்படின்னு இருந்துச்சு. சரி சரி ஓகே, டீ குடிச்சிட்டு மங்களகரமா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு முதல்ல டீ போட்டோம். டீ போட்டுட்டு சூப்பரா அருமையா டேஸ்ட் பண்ணி குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து கீழே அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆனா வந்து ஆனியன் அதெல்லாம் இங்க வந்துதான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும்ன்றதுனால இங்க வந்துதான் அதெல்லாம் பண்ணேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கே லேட் ஆயிருச்சு. அதுக்குள்ள சாய்க்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எங்க வீட்டுல சாய் பையன் லஞ்சு செய்யறதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சு சாய்க்கு. காலையில இட்லி வந்து சரி உப்புமா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். சாய் உப்புமா இல்ல, இது இட்லி உப்புமா சாய் பேரு பேரு பன்னீர். பன்னீர், ஆமா அது வேற, அது ஒரு ஸ்டோரி இருக்குது. வர தாளிச்சு ஊத்திட்டு வரேன். அந்த ஸ்டோரி வந்து சாயே சொல்லுவான் பாருங்க. இட்லி மீதி ஆச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடுவேன். நல்ல சுட சுட இருக்கும்போது சூப்பரா இருக்கும். லைட்டான மசாலாலாம் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். சாய்க்காக சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் சாய். பன்னீர் பட்டர் மசாலா சாய். பன்னீருங்க சின்ன வயசுல இருந்தால் ஏமாத்தவங்க என்ன அதை செஞ்சு செஞ்சு பன்னீர் பன்னீர் அப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக பன்னீர்னு சொல்லுவேன். இப்ப சொல்லு சாய் உன்னோட ஸ்டோரியை. இப்ப சொல்லு சாய் உன்னோட சோக கதை, சொந்த கதை. சின்ன வயசுல வந்து இது வந்து பன்னீர் பன்னீர் சொல்லி கொடுப்பாங்க என்கிட்ட. இது அப்படியே சொன்னா சாப்பிட மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்க, அதனால சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அப்ப சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி இல்லான்னு சொன்னா கண்டிப்பா சாப்பிடாதுங்க. பன்னீர் இது இந்த பார்த்தாலே இது வந்து உருவாக்கந்தே வந்து கௌசி தான். அது வேற விஷயம். அவ சின்ன வயசுல பண்ணிடுவா. அது அப்படியே சொல்லிட்டேன் இவங்களுக்கும் பன்னீர் பன்னீர்னு சாப்பிடுவாங்க. ரொம்ப வருஷம் ஆன பிறகு கூட சாய் ஜனனி பன்னீர் தான் நினைச்சாங்க. பாருங்க எப்படி பன்னீர் மாதிரி தான் இருக்காரு. ஜனனிக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு குறிப்பிட்ட வயசுல. அதுக்கப்புறம் சாய் தான் ரொம்ப நாள் ஏமாந்தான். இப்போ வந்து டக்குன்னு அது வாயில வந்து பன்னீர் தான் வரும். நம்ம சொல்லும் போதே கூட பாருங்க பன்னீர் நீட்டு இருக்கிறான். வேணே சொன்னேன். எப்ப பார்த்தாலும் பன்னீர் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல அவங்களுக்கு பன்னீர் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்போம் பன்னீர் செய்யலாம் பன்னீர் செய்யலாம். இருடா பன்னீர் செய்யறேன்ட்டு பன்னீர் கொடுத்துருவேன். பன்னீர் வந்து அவன் பன்னீர்னே சொல்லுவான். பாருங்க பார்க்க பன்னீர் மாதிரி தான் இருக்கு பாருங்க. சின்ன வயசுல நான் பன்னீர் மசாலா சின்ன வயசுல எனக்கு தெரியாது. ஏமாத்தி சுத்தி இருந்துக்கிறாங்க என்ன. சூப்பரா பன்னீர் மசாலா இப்படிதான் பண்றாங்க பாருங்க. சாயோட இன்னைக்கு தம்ப்நெயில்ல வந்து சாயோட பன்னீர் மசாலா ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சமைக்க போறோம். என்னென்னலாம் சமைக்க போறோம்ன்றத நீங்க வீடியோல இருந்து பார்த்து யாரு சமைக்க போறீங்க, யாரு சமைக்க போறாங்க, யாரு சமைக்க போறாங்க, எப்படி என்னெல்லாம் சமைக்க போறீங்க அப்படின்றத நீங்க வீடியோல வந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து குடியரசு தினம். அதோட ஸ்பெஷலாகவும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் டே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சண்டே வேற ஸ்பெஷல் டே. சண்டே ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம், குடியரசு தினத்துக்கு கொண்டாடுற மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி சமையல் ஒரே மாதிரி கண்டென்ட் வேணாம் அப்படின்ட்டு பசங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதால் என்னென்ன வந்து எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்களே நீங்களே அந்த பொறுப்பு ஏற்றுக்குங்க அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சமைக்க போகிறாங்க, என்னெல்லாம் சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது செம்ம ஜாலியாக தான் கொண்டு போவோம். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஜனவரி 26, 2025. இன்றைக்கி வந்து சண்டே லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்
அப்புறமா வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் லூட்டி அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகலாம். என்ன ரகல சேஷ்டெல்லாம் பண்றோம்னு பாருங்க. இந்தா முதலே தும்பல் வந்துடாப்பா. சொல்லு. நாங்க இன்னைக்கு சமைக்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சமைக்க போகிறாங்க. நான் உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ண போகிறேன். என்னென்னா நடக்க போகுது, என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதான் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் தான் நாங்க. இப்போ என்ன பண்ணி இருக்கிறீங்க? எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அடுப்பு குறைக்கணும். ரன்னிங் கமெண்ட்ரி நான் தான். எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ரெடியா? ரெடி. கடுகு போடுங்க. கடுகு போட்டிருக்காங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உத்தம்பருப்பு போணுமா? கொஞ்சமா. உளுத்தம்பருப்பு போடுறாங்க. ஓகே போதும். கொஞ்சம் லைட்டா வதக்கலாம். ரைஸாக வதக்கிடணும். என்ன தெரிக்குது? இப்படி எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஐயோ என்ன தெரிக்குது? இதில் வந்து முக்கியமான ஐட்டம்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம். பரவாயில்ல. வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் போட்டாதான் நிறைய சவுண்ட் வரும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் சமைக்கிறதுக்கு. இது வந்து அம்மா வந்து காஞ்ச மிளகா போடுவாங்க. இங்க எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டோம். கீழே அதுக்காக போக முடியாது. அதனால பச்சை மிளகா நிறைய சாமான் வந்து ஒவ்வொன்னா கீழே போயிட்டு வெறுத்தே போச்சு. காஞ்ச மிளகா போடணும், அதுக்காக பச்சை மிளகா இருந்தது. அதுவே போதும், விட்டுடுங்கன்னு. அதே மாதிரி இப்போ கருவேப்பிலை எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கருவேப்பிலை பிரியாணிக்கு வேணான்றதுனால கருவேப்பிலை எடுத்துட்டு வரல பண்ணிட்டோமே. இதுக்கு தேவைப்பட்டுச்சு. பரவாயில்ல, ஓகே. ஒரு 2 புதினா எடுத்து போட்டுருங்க. சரியா போகுது. எங்க எடுத்து இருக்காங்க. சும்மா 2 தலை போடுங்க. அது பிரியாணிக்கு வேணும். அவ்வளோதான். போடு. கழுவியாச்சு பாருங்க. வேற ஃப்ளேவர் வர போகுது இந்த வாட்டி. ஒன்றும் வராதுமா, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லாவே போடலாம். அதுதான் நல்லா போட்டுடலாம்ல. இல்லை இப்போ மசாலே எல்லாம் போட வேண்டியது இருக்குது. அவளுக்கு தெரிஞ்சு மசாலே போடணும். அது கொட்டிட்டு போடலாம்ல. வேணாம் கிடையாது, போட்டுட்டு தான் இப்போ கொட்டுவாங்க. அப்படியும் பண்ணலாம். அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டுட்டு அடுப்பு சிம்ல வைங்க முதல்ல. எங்கடா மசாலா டப்பா? இங்க இருக்குது. பாருங்க, கரம் மசாலா. அது கடவுளே. பாருங்க, மிளகாத்தூள். அது சீடோட போட்டதா? எவ்வளவு போடணும்? போட்டு தள்ளுங்க. போறதுதான். இருடா, போதும்டா. போதும் வேணாம். பச்சை மிளகா வேறுக்குது. போதும். ஓகேவா? கடவுளே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போதுங்கன்னு தெரியல. எங்க ஸ்பெஷல் அதுலயே உப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமா போடணும். கரெக்டா? போதும். ரசத்திலே உப்பு இருக்கும். அதுக்கப்புறமா ரசத்துலையா? ரசத்திலே மஞ்சள் தூள். ஏங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துமா, குடிச்சு தொலை. மஞ்சள் தூள் போடுறது. இப்போதைக்கு அப்பப்போ வந்து டெம்பரரியாக வந்து ஹெல்ப்பர் வந்து மாறிக்கிறாங்க. ஒரு முடியல. கேமராமேனும் மாறியாச்சு. நல்லா வர. எங்க மஞ்சள் தூள்? நான் வந்து கேமராமேனா மாறிட்டு இருக்கேன். இப்போ போய் தொலைங்க. கேமராமேனே பரவாயில்ல, தூரமா காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வச்சு சமைச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொழுது. ரகலை பண்ணுதுங்க. பயங்கரமா நெடி அடிச்சிருச்சு. மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு தண்ணியாவது ஊத்தணும், இல்ல அதையாவது தூக்கி போடணும். இடம் இருந்தது. மைக் அப்பா நெடி பயங்கர நெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இடம் இருந்ததுன்னா நிறைய எஸ்கேப் ஆயிட்டு இருப்பேன் நான். மூக்கிலே ஏறிடுச்சு எல்லாம் நெடியும். பசங்களை செய்ய வச்சது நம்ம தப்பு தான்டான்ற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. சரி நான் கலாரம் விடுங்க. கலாரிடுறாங்களா? கலாரி. சரி, அதான் எங்க கைப்பக்கம். இப்ப கேமராமேன் மாறுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி இருக்கு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா வந்து காஞ்ச மிளகா, அது பச்சை மிளகா போடுமா, சிம் பண்ணுமா. பச்சை மிளகா, வெங்காயம், மிளகா பொடி, மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க, உப்பு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரத்தம் வேக வச்சது எடுத்து கொட்ட வேண்டியதுதான். ஐயோ, என்னம்மா இது இருக்கு? அப்படிதான் இருக்கும். நம்ம இப்படி சாப்பிடலாம். நாங்க தான் செய்ய போறோம். ஏற்றி வைங்க. நம்ம அடுத்து நாங்க ரத்தம் வந்து போட்டாச்சு. மெயினான ஐட்டம் செய்ய போறோம். பெரிய ஐட்டம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல்.
குத்து பண்ணிடுறாங்க. பொறுமை யாரா உடஞ்சிட்டல துணி ஏதாவது துணி அங்க இந்த இது ஜன்னல்ல இது பாரு. பாத்தீங்கன்னா இந்த டபரா பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க என்ன செய்ய போறோம். அதுல என்ன வேணா செய்யலாம்டா, வெறும் ரைஸ் போடலாம். நம்ம இந்த இது பாத்திரத்துல நிறைய டைம் சமைச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அதனால ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன திரும்பவும் தீயடி இப்ப இருங்க சாக்லேட் சாப்பிட்றேன். அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னது அது என்ன பண்ண போகிறோன்றது இப்போ பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சவுண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. நெய்க்கு இதுக்கு வந்து அப்படியே சுத்தி ஊத்தணும், அப்பதான் எல்லா இடமும் மாய்ச்சரைஸ் பண்ணுறாங்க. ஆமா பேனை அதே பேன் சைடுல தான் போடுவோம். இது அது நடுவுல மேடா எதுதான் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிருக்கிறீங்க? இப்ப எண்ணெய் மட்டும் தான் ஊத்திருக்கோம். எண்ணெய் நெய் ஊத்தி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஒரு திருப்பு கிண்டணும். என்ன இது தீஞ்சு போயிடும். தீஞ்சிச்சுன்னா அப்புறம் ரத்த பொரியல் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு வந்து ரத்த பொரியல் இல்லாம போயிடும். தீஞ்சு போச்சுன்னா யார் சாப்பிடுறது? அப்புறம் என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த மசாலே ஐட்டம்ஸ். இது வந்து பிரியாணி இலை. இது என்னது? அப்படியே போடுங்க. அன்னாச்சி ஃப்ளவர், எல்லா மசாலாவும் எடுத்து சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பிரியாணி இலை. ஓகே, கொட்டிட வேண்டியதுதான். அதுல பிரியாணி இலை அப்பப்ப இந்த எண்ணெய் திருப்பிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணோம் அந்த எண்ணெய. பேஸ்மெண்ட் சரியில்லை, நம்மளே இப்படி கிண்டிக்கணும். நல்லா வதக்கணும். நடுவுல இருக்குது ஓரம் தள்ளலாம். நல்லா சொல்லுங்க. எண்ணெய் தூரமா நிக்கிறேன். சோம்புலாம் இதுவாயிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டு சர 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 சவுண்டு கேட்கும். இருங்க கையில தடிலாம். தக்காளி இருக்குது. அவ்வளவுதான். இந்த பாட்டு தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான பாட்டு பிரியாணி செய்யறதுல. இந்த வெங்காயத்தை ஆமா சவுண்டு எண்ணெய் திரிக்கும் வேலை, அதுதான் பயம் எனக்கு. ஏற்கனவே நிறைய வாட்டி என் கையில எல்லாம் தெரிச்சு எண்ணெய் காயங்கள் விழுந்துருச்சு. அதனால எனக்கு பயமா இருக்கு எண்ணெய் கிட்ட. அது இது சமையலா? இது பேரு தூரமா எங்கேயோ நின்று இருக்கிறா பாருங்க. அதெல்லாம் கிடையாது. அதுவும் சமையல் ரூம்ல கை கட்டி நிக்கிறாங்க. இந்த ஸ்மெல்லே நமக்கு அந்த பிரியாணி ஃபீல் வந்துடும். சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆயிடும் வதக்கும் போது. இந்த வெங்காயம் வதக்கும் போது பிளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அல்டிமேட்டா பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்ணணும். பாத்திரத்துல கையே வைக்க கூடாதுங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே தான் செய்வாங்களாம். இன்னைக்கு என்ன சமைக்கிறோம்னு பாக்கலாம் செய்வோம். நான் இந்த பக்கம் வரேன், இருடா தாளிச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னா நாங்களே தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி என்னமோ பண்ணட்டும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மட்டன் விற்கிற வேலைக்கு இவங்களை விட்டு மட்டன் பிரியாணின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. வந்து 2-3 டிஷ் வந்து வீட்டுல செய்வா. பிரியாணி நல்லா செய்வா ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே அம்மா கிட்ட கூட சொல்லுவேம்மா பிரியாணி சூப்பரா செய்வாமான்னா, பிரியாணினா தினமா சாப்பிட முடியும், பருப்பு குழம்பு தான் கத்துக்கணும் அப்படிம்பாங்க. ஏமா பிரியாணியே செய்யும் போது பருப்பு குழம்பு செய்ய தெரியாதாமா அப்படின்னுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நிறைய பேர் என் ஏஜ் பசங்க நிறைய பேர் சீன் போடுவாங்க. எனக்கு சமைக்க தெரியாது, சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. அதெல்லாம் ஆனா எனக்கு எல்லாத்துலயும் ஸ்கில்டு கவுட். என் பசங்க நான் அப்படி இல்ல. எங்க அம்மா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எதிலையுமே ஒருத்தர் கை நீட்டி சொல்ற அளவுக்கு என் பசங்க இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு எல்லாமே சமைக்க தெரியும். ஆனா அம்மா தனியா என்ன சமைக்க விட மாட்டாங்க. ஆனா எனக்கு எல்லாம் வந்து நான் பக்கத்துல வேற வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அவ பிரியாணி செய்வா, புதினா போட்டுக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே செய்ய தெரியும்.
என்னோட டேஸ்ட் வந்து அப்படியே பக்காவா இருக்கும். வெங்காயம் தக்காளி சாதம்லாம் செய்வா கௌசி. ஆமா, அதுல ஸ்டார்ட் பண்ணதுதான். அம்மா எப்பனா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா நானு கௌசி சாய் ஒன்னா சேர்ந்து சமைப்போம். அந்த வெங்காயம் தக்காளி சாதத்துல ஒரு பார்ட்டா வந்து அவ வச்சிருவா. குக்கர்ல ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த மாதிரி சமைக்கிறத சொல்றேன். தக்காளி சாதம் மாதிரி செய்வா ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஆரம்பிச்சதுதான் கத்துக்கிறதுக்கு பழகி அதுக்கப்புறமா அதுல தனித்தனியா பண்றதுக்கு நேரம் ஆகும். செய்யறதுக்கு தெரிஞ்சாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்றேன் நானு. தனித்தனியா வச்சா நமக்கு என்ன எப்படி வருமோ, சாதம் வடிக்கணும் அதெல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு 1 part ரைஸ் மாதிரி வைப்பா. மோஸ்ட்லி அப்படிதான். அது எப்படின்னா வந்து காய்கறி அதெல்லாம் போட்டாலும் போடுவா, வெறும் பிளைனா செய்வா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. என்னன்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் வெறும் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தக்காளி சாதம் மாதிரி செய்வோம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு ஊருக்கு போயிட்டு எங்கேயாவது வந்தோம்னா அப்பாடான்னு உட்காந்தோம்னா அந்த சாதம் அருமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு வடிக்க தெரியாது, பயம். வடிக்க தெரியாதுன்னா எனக்கு பயமா, தனியா இருக்கும்போது வடிக்கிறதுக்கு மேல என்ன கொட்டிடும் அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி செஞ்சிருவேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போதும் தானே? போதும். எதுவும் கை வைக்க கூடாதுன்றதுன்னா இருமா அள்ளிட்டே இருக்கிற. இருங்க பிரியாணில பத்தாது நோவு போட்டா அள்ளி எடுத்துட்டே இருக்கிறா பாருங்க. பார்க்க பியக் சாதம் வதக்கணும். இஞ்சி தீயும் கீழே பார்த்து தேக்கூடாது, கீறக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்பயே அரைச்சி போடுற மாதிரி இருக்காதுன்றதுனால அப்பயே அரைச்சிக்குவேன் நான். அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி இலை அந்த ஸ்மெல் அப்படியே தூக்குது. பச்சை மிளகா மட்டும் போட்டுடுறேன். இந்த ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லாவே வதங்கிடுச்சு. அதனால் வந்து இப்போ தக்காளி ஊற்ற போகிறோம். தக்காளி சாஸ் ஊற்றலாம். பியாக் சாதம் மாதிரி இருப்பாங்க. பயங்கர கிரீமியாக இருக்குது பார்க்கவே. நல்லா இப்போ வதக்கிட்டு மசாலாக்கள் எல்லாமே இப்போ வந்து போட்டுடலாம். இன்னைக்கு எங்கள் பக்குவம். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூட நான் எடுக்க மாட்டேன், நீயே தான் எடுத்து போடணும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அவளே எடுத்து போட்டு. மோசமாலாம் இருக்காது, கவலைப்படாதுவாங்க. உப்பு போட்டாச்சு. இருக்கும். நம்ம சமைக்கும் போது பக்கத்தில் நின்று ஷார்ப்பாக பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு மிளகா பொடி போடுறேன் அதே ஸ்பூன் தானே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக பார்த்துக்கோ. மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு. இது வந்து வீட்டில் அரைச்சது. காரசாரமாக இருக்குது போல இன்னைக்கு பிரியாணி. அது தனியா அதெல்லாம் நிறைய இருக்குது. அள்ளி வீசிட்டு இருக்கிறா. அப்புறம் வந்து இது எங்க லெமன் பொடி, லெமன் இல்லை மஞ்சள் பொடி. மஞ்சள் கலர் இல்லை, லெமன். லெமன்னே வருது. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பயங்கரமான ஐடியா இருக்குது. இதெல்லாம் இன்னும் டப்பா அலாட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து அப்படியே பேக்கெட்ல எடுத்துன்னு வந்து அப்படியே கிடக்குது. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த நெடி இருக்காது. கரெக்டா? மசாலா லைட்டாக வதக்கணும்னா நல்லா நெடி அடிக்குது காய்ஸ். அதுல தக்காளியும் இருக்குது இல்ல. கரம் மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா. இந்த கரம் மசாலா தான் இந்த பிரியாணியில செம. பிரியாணி மசாலா எடுத்துட்டு வரல போல இல்ல. ஆமா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஃபேவரட் தயிர். இதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதை கொட்டிடுறேன். லெமன் கூட ஆட் பண்ணுவோம், ஆனால் லெமன் இங்கே இல்லை, கீழே இருக்குது. அதுக்காக போயிட்டு வர முடியாது. ஒன்றா சமைக்க திரும்ப ஐயோ இது இல்லையா அது இல்லையான்னு எத்தனை முறை ஏறி இறங்கியாச்சு. பார்த்தீங்களா மசாலாவே செம எம்மியாக இருக்குது. அந்த தயிர் போடவும் அப்படியே கிரீமியாக சூப்பராக. ஆமாம், மசாலாலாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பிரியாணி வந்துட்டா ஓகே. வந்துடும். சிக்கன் பிரியாணினாலும் பரவாயில்ல, மட்டன் பிரியாணி நல்லா சொல்லவே இல்லையா நீங்கள் என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. மட்டன் வந்து
வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து ரைஸ், இது வந்து சீரக சம்பா ஊற வச்சிருக்கிறேன். இது வந்து அரிசி 1 kg எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1 kg மட்டன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே ஒரு கப்பு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். பொறுமையாக போடு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். நான் அளந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஊற்றுறேன். 1 கப்புக்கு 1.5 கப் தானேம்மா? 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. எத்தனை முறை கேட்டுக்கிறா? ஆமாம், பிரியாணி மசாலா இருக்குது தூ கேட்டேன். ஜனனி எனக்காக நான் ரொம்ப உழைச்சி ஓடா போயிட்டேன்னு ஜூஸ் கொண்டு வந்திருக்கா. இந்த மட்டன் மசாலா கீழே போயிட்டு மட்டன் மசாலா, கிறிஸ்பி பிரியாணி மசாலா எல்லாத்தையும் எடுத்துன்னு நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் வேலை செஞ்சு செஞ்சு. இங்க பாரு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் வேலை செஞ்சு செஞ்சு, அதால ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. சில்லுன்னு இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும், அதுக்காக எடுத்துருவாங்க. இந்த வேலையெல்லாம் ரொம்ப அழுத்து போன வேலைன்னு சொன்னா அப்ப அம்மா செய்யற வேலையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நாள் விட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றோன்றது தெரியும். ஆமா, எங்களுக்கு ஒரே ஒரு பிரியாணி ஒரு ரத்த பொரியல் செஞ்சதுக்கே எப்படி டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி, தண்ணி ஊத்திக்கங்க. இது வந்து 1 கப்பு இது பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சரி, தண்ணி வந்து எடுத்து ஊத்திக்க வேண்டியதான், சொல்ல மாட்டேன். இது 1 கப்பு, அதுல ஒரு 1.5 கப்பு இருக்கு. கரெக்டா? பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கீழே வந்து தனியாக ஒன்றுத்துக்கு தனித்தனி சிங்கிள் கிளாஸ் பாட்டில் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே திருப்பியும் ஷார்ட்டேஜ் ஆகிடும்ன்றதுனால ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து ஆமாம் ஸ்டோர் பண்ணணும். எல்லாம் டப்பாலாம் நிறைய கழுவி வச்சுட்டுக்கிறேன். அதை வந்து போடணும், எல்லாத்தையும் போட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஒன்றும் வேலை இருக்கு. இப்போதைக்கு இதை அப்படியே போட்டு வச்சிடலாம். பயங்கர காரசாரமா இருக்கு. இன்னைக்கு என்ன மேட்ருன்னு தெரியல. சூப்பரா இருக்குது, யம்மி யம்மியா இருக்குங்க பாருங்க. கறிலாம் யம்மி யம்மியா இருக்கு. ரைஸ் சேர்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். சரி, கொஞ்ச நேரம் மூடி வைங்க, கொதிக்கட்டும் தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எப்பயாவது தான் எங்களை விட்டுட்டு ஏதாவது வேலை விஷயமா ஏதாவது 2 பேருமா போனாங்களா ஊருக்கு ஏதாவது, அந்த டைமில் நாங்கள் தனியாக இருப்போம். அப்போ வந்து எங்களுக்கு சமைக்கிறது ஜாலி. 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து சமைப்போம். சாய் சின்ன சின்ன வேலை, காய்கறி கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவோம். எப்பயுமே நானும் தனியாக சமைக்கும் போது 3 பேருமே சேர்ந்து தான் சமைப்போம். நானாக சோலோவாக சமைச்சது கிடையாது. இன்னைக்கு வந்து சாய் மிஸ் ஆகிட்டா, ஏன்னா அவன் வந்து படிச்சுட்டு இருக்கான். எஸ், ஆமாம், அவன் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டோம். எப்பவுமே நாங்கள் 3 பேராக சமைப்போம். நாங்கள் சமைக்கிறதுல ஃபன்னு கிடையாது, ஆனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ரகலை பண்ணுறது தான் அதில் ஃபன்னு. சமைக்கிறத தாண்டி நாங்கள் 3 பேர் சேர்ந்து அங்கே ஃபன்னாக பண்ணி விட்டோங்க. ஆமாம், அதுதான் ஃபன்னாக இருக்கும். பதிலுக்கு அவங்க அப்பா. ஆமாம், அரிசி வந்து கழுவியாச்சு, எடுத்து போட்டுறேன். அதில் கௌசியின் கைப்பக்குவம் இதில் இருக்குது. சாப்பாடு எடுத்து போடும் பை. எனக்கு முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் சமையல் கற்றுக்கும் போது இந்த மாதிரி சாப்பாடு இதில் போகிறதுக்கு பயம். அப்படியே தூக்கி விசிறி எடுப்பேன், அப்படி தெரிக்கும். அம்மா கிட்டேருந்து ஒரு வட்டி வாங்கின்னு போவேன். இப்போ வந்து போட்டு இங்கேருந்து இப்படி போடுவேன், இங்கேருந்து அப்படியே போடுவேன், தெரிச்சிரும் ஃபுல்லாக. மூஞ்சில் தெரிக்கும், கையில் தெரிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட போட எனக்கு பழகிடுச்சு, எப்படி அப்படியே அழகாக போடணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வரும்ன்ட்டு இப்போதான் நமக்கு தெரியுது. பண்ணதான் நமக்கு தெரியுது, ஓ பண்ணதான் இதெல்லாம் வரும் போல அப்படின்றது தெரியுது இப்போதான். இப்போ பொறுப்பு அம்மாவிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு வேணாம், இது கஷ்டம்ன்றதுனால. ஆஹா, கஷ்டம் இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. இந்த டிஷ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. என்ன ஐட்டம் செய்ய போறீங்க இப்ப? இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை, ஃபஸ்ட்டு முறையாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறோம் ஃப்ரைடு சிக்கன். ஓ, ஐஸ் வேறு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. சின்ன பிள்ளையாட்டம் கௌசிப்பா வெளியே போனா நைஸா ஐஸ் வாங்கி வந்துருவாரு. பனிக்காலன்றதுனால வாங்கவே விடல, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்.
ஐஸ்கிரீம் சரி இது சாப்பிட்டு வந்துடலாம். கேண்டி பேக் தின்னே இருக்க முடியும். சரியான ஆளு. எங்கே போகிறது? இந்த வெயில் காலம் போன வருஷம் அப்படிதான் பாடா படுத்துச்சு. பொழுதன்னைக்கு ஐஸ் வாங்கலாம் அதை வாங்கி கௌசியப்பாவுக்கும் பழக்கமாயிடுச்சு. இப்போ வாங்கலான்னு எப்படா கிழிச்சிங்க? எனக்கு கிழிக்க முடியலடா. குச்சி இருக்கிற சைடு அப்படி கிழிக்கூடாது, இப்படி கிழிக்கணும். திருப்பி கை எதுவும் இல்லையே. இல்லையே எனக்கு இருக்குது. இந்தா நீ இந்த இது எடுத்துக்கோ. கேமராமேன் பிடிச்சோ. இப்போ பாரு 3 சீட் ஆடுறேன். இப்போ இதை நான் எடுத்துக்க போகிறேன். தாங்கவே முடியலமா வந்து அடுத்து உங்களை திருப்பி சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்னடா அப்படி இதாக இருக்குது. ஏய் வரமாட்டேங்குது. ஏ சரியான ப்ளீஸ் தொட்டி. சரி வாங்க உட்காந்துக்கலாம். ஆஃப் தி சம்மர் இயரா சம்மர் ஏறான்னு சொல்லு. சம்மர் எல்லாருக்கும் வந்துச்சோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்துருச்சு இருக்குது. நல்ல வெயில் காயுது. அதால இனிமே சம்மர் தான் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ண போறாங்க தெரியுமா? கௌசியப்பா. உலகத்துக்கே தெரியும். கொஞ்சம் கூட கரைஞ்சி இருக்குதா? இந்த மாதிரி இருக்கிறது கூட ஈரமாக இருக்காது. அதுக்குள்ளே காலி பண்ணுவாங்க. பாதி கரைஞ்சிச்சு. நீங்கள் ஃபர்ஸ்டே பிரிச்சிங்க. யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வந்து கடிச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. கழனி வந்துச்சு. எனக்கு மட்டும் 2. அது வந்து கேமராமேனதுங்க ஒன்று அடிக்கிறாங்க. போய் தின்றவங்க கூட சொல்ல மாட்டாங்க. 2 சாப்பிட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டாண்ட வந்து இப்போ தான் பொழுது விடிஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. ஆனால் மதியம் 1 ஆயிடுச்சு. விடிய காலையில் ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் கோழி கத்திட்டு கிடக்கும். மட்டும் 2 ஐஸ் போதும் இந்த கோழி கத்துறது. சாயந்தரம் வரைக்கும் கத்தி. கோழி கத்திட்டு இருக்கு. போனஸ் என்ன பண்ண போனஸ்? கேமராமேன் போனஸ் இது. எக்ஸிஸ்டிங் போனஸா? இப்போ பாருங்க பயங்கரமான வெயிலாக தான் இருக்குது இன்னைக்கு. மேலே இருக்கிற ஐஸ்லாம் நேற்றுக்கே சரியான வெயில் இல்லை? புது டெக்னிக் கண்டுபிடிச்சிக்கிறோம். ம் இப்படி ஊதுனாவே உருகுது மேலே இருக்குது. ஆங்கலடி டைம் ஆக உருகுது. வாயில் சூடு காற்று வரும். நாக்கு ஒட்டுது கீழே. அப்பா குச்சி சாப்பிட்ருக்குற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நான் இப்பதான் கரையவே அப்பா எப்பயோ எடுத்த. இந்த முறை வந்து ஃப்ரைடு சிக்கன் வந்து நம்ம செய்முறை விளக்கம்லாம் சொல்லலை. சப்போஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு முறை செய்யும்போது சூப்பராக பக்காவாக போட்டுடலாம். மசாலா எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் ஒரு எப்படி 2 மணி நேரமே இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அந்த 3 பீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நான் போட்டோம். மகா மட்டமான ஐட்டம் என்னடா சிக்கன்ல டிஷ்ஷுன்னா நான் இதை தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே யாருக்குமே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மசாலாலாம் ஊறி தான் செஞ்சேன் நான். ஆனால் வந்து அந்த மேலே அந்த கோட்டிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் தனியாக வர மாதிரி வருது. உள்ள இருக்கிற மசாலாலாம் இந்த மாவுலயே ஒட்டி வந்துருச்சு. மேலே சிக்கன் மேலே பூசின மசாலாலாம் இது மேலேயே ஒட்டி வருது. உள்ள வந்து அப்படியே ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. யாருக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த 3 பீஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து சில்லி சிக்கன் மாதிரி போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணோம். எப்படிமா எங்க பிரியாணி வேற லெவலா? பதம் எப்படி வந்துக்குது? கரெக்டா வந்துக்குதா? கரெக்டா வந்து அப்படியே சைடுல ஒரு குக்கும்பர் எடுத்து வாயில சூப்பரா தான் இருக்குது. நம்பணும் அதுதான் பிரியாணி செய்யறது. அம்மா நம்பினா சரி. இப்போவாவது நாங்களும் பிரியாணி செய்வோம் இனிமே. இத்தனை நாள் நம்பினாங்களோ இல்லையா, இனிமே நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கை பக்குவோம் எல்லாமே. சூப்பர் சூப்பர். கௌசி வந்து அரிசிலாம் எடுத்து செம்ம வாசனையா இருக்குதுடா. கௌசியின் கை பக்குவோம் இன்னைக்கு. ஏன்னா அரிசி எடுத்து போட்டான் கையால. அதனால செம்மையாகுது.
என்னம்மா செம்மையா இருக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னான். சூப்பராக இருக்கு. எல்லாமே செம்மையா இருக்கு. கேடு முடியாது, சூடாகுது. ரைத்தா வச்சுட்டு சாப்பிடலாம். எப்படி எங்க பிரியாணி செம்மையா இருக்குது. சூப்பர். காரம் தூக்கலா இருக்குமோ? இல்லை இல்லை, கரெக்டா இருக்கும், சாப்பிட்டாரு. மீடியமா இருக்கு. காரம் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்படி கரெக்டாகுதா? செம்மையா இருக்கு. மட்டன் வந்து 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் போட்டோம்னா அப்படியே பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தலப்பாக்கட்டி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எல்லாமே செம்மையா இருக்கு. ஓகே, நாங்கள் சூடாக சாப்பிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்தோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்ற பார்க்கலாம். ഇന്ത്യയിൽ കേസ് അന്വേഷിക്കാൻ സീരിയൽ കില്ലർ എന്ന് പറയുമ്പോൾ അതിനോട് കുട്ടിയുടെ മോളിൽ ചേർത്ത് പക്ഷേ படம் பார்க்குறோம். க்ரைம் மூவி க்ரைம் மூவி பார்த்துருந்தோம். ஃபேன் நான் பண்ணுவேன். இப்போ டைம் ஆகுதுமா? சரி, எவ்வளோடா டைம் பாரு. 8. 8:20. 18. ஐயா ஐயா, நைட்டு 8:20 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மதியம் செஞ்ச பிரியாணியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இட்லி. இன்னைக்கு நைட்டுக்கு அதுதான். ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் மோட்ல இறங்கிட்டோம். ஆமாம், இன்னைக்கு சண்டே பூரா இப்படியே போச்சு. மதியம் வரையும் சமைச்சு சாப்பிட்டது டைமு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். திரும்ப ஏஞ்சி டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் ஈவினிங் வேலைலாம், ஈவினிங் ரொட்டீன்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் உட்காந்துட்டோம். எங்களுக்கு படம் பார்க்கறது கூட கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேடுறோம் பாத்தீங்களா படத்தை, பெரிய வேலையாளி தலைவலி. எந்த படம் வைக்கிறதே தெரியாது. எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில வாட்டி எதை பார்த்தா நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கும். அதாவது எது வைக்கிறதே தெரியாது. இல்லையா, ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம்னாலும் கண்டிப்பா தேடி இருப்போம். எதை சில டைம் பார்க்கலாம். எது வைக்கிறதே தெரியாம கம்மன் டிவி அஃபோர்ட் படுத்து தூங்கிடும். மதியம் அப்படிதான் ஆச்சு. சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் படம் பார்க்கலாம், ஆர்ஆர் மூவி பார்க்கலான்னு வச்சோம். அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம். அதை எடுக்காம போயிட்டீங்க நீங்க. ஜனனி சாய் முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. கௌசி அந்த பக்கம் படுத்துட்டு இருந்தா, நான் அந்த பக்கம் படுத்து டிவி பார்த்துட்டு எல்லாருமே அப்படி அப்படியே தூங்கிட்டோம். கௌசிப்பா இந்த பக்கம் கிடக்குறாரு. ஜனனி மட்டும் உட்காந்துன்னு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா. சாய் உள்ள படிச்சுட்டு இருந்தான். ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருந்தாங்க முழிச்சு பார்க்கும்போது. என்ன விஷயம்னா, மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா படத்தையுமே பார்ப்பாங்க, எல்லாமே விரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும்தான் நாங்க பாக்குறோம் அப்படின்றதுனால தான் பிரச்சனை. ஹாரர், த்ரில்லர் இல்ல டிஃப்ரெண்டான விஷயம் படம் அந்த மாதிரி இருந்தா, அந்த மாதிரி பசங்க 3 பேர் பார்த்தாங்கன்னா ஃபேண்டசி படம் பார்ப்பாங்க. நான் குறிப்பா பார்த்தேன்னா, நான் இருந்தேன்னா அந்த குரூப்ல ஆர்ஆர் தான் போனோம். அவங்க வந்து த்ரில்லரும் அந்த ஃபேண்டசி கிரைம் எதுனாலும் பார்ப்பாங்க. எனக்கு பிடிக்கும். ஆனா வந்து எந்த டிக்கெட்டுமே இதுல வந்து நார்மல் படம், அந்த டிராமா அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிற படம் யாருக்குமே பிடிக்காது. ஜனனி குறிப்பிட்டு பார்த்தோம்னா நிறைய கொரியன் மூவி பாப்பா. ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருப்பா. மதியம் அப்படிதான் ஆளுக்கு ஒரு பக்கமா விழுந்து கிடக்குறோம். ஜனனி மட்டும் கொரியன் மூவி பார்த்துட்டு இருந்தா. கண்ணை அப்பப்போ திறந்து பார்த்தேன். சரி போ, எப்படியோ பண்ணு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தூங்கிட்டேன். எல்லாமே டிவி பார்க்குற மாதிரி பொசிஷனில் படுத்து இருந்தோம். ஆனால் எல்லாரும் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தோம். சாயிக்கு தூங்கவே மாட்டான். மதியத்தெல்லாம் பகலில் தூங்கவே மாட்டான். கரெக்டாக வந்து முழிச்சு பார்த்தோம்னா 4:30 ஆயிருந்தது. ஐயோ ஈவினிங்கே ஆயிடுச்சு அப்படின்ட்டு டக்கால்னு ஏஞ்சி கொஞ்சம் ஈவினிங் ரொட்டீன்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடித்தோம். நிறைய எடுக்கணும்னு நினச்சேன். வெளியே கொஞ்சம் நேரம் பசங்க விளையாடி நான் தூங்கிடும். வந்து நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க பின்பக்கம்.
ஊஞ்சல்லாம் இருக்கிறதுனால விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா கடைசியில் பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்னது க்ரைம் மூவி போயிட்டுருக்குது, மலையாளம் மூவி போயிட்டுருக்குது. அது கூட அவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்ப்பாங்க. எனக்கு வந்து மலையாளம் தெலுங்குலாம் நல்லா புரிஞ்சுக்குவேன். திருப்பி பேச தான் தெரியாது, ஆனால் நல்லா புரிஞ்சுக்குவேன். தமிழ் மாதிரியே எனக்கு புரியும். மோஸ்ட்லி வந்து நிறைய படம் நான் வந்து தேடி வச்சிருப்பேன். இந்த மாதிரி படம்லாம் இந்த மலையாளம் தெலுங்கு எல்லாமே கலந்துருக்குமா தேடி வச்சிருப்பேன். சரி நம்ம மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது, எல்லாரோட சேர்ந்து பார்க்கலாம் நான் பார்த்திருக்கேன். எல்லாருமே அவ ஏதாவது பார்த்தாலும் அந்த மாதிரி அதனாலதான் எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து மோஸ்ட்லி பார்ப்பேன். ஏன்னா எல்லாரோட சேர்ந்து பார்த்தா அதுக்கு செலக்ட் பண்ணி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாருமே அப்படிதான் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பார்க்கும்போது ஓ இந்த படம் நல்லா இருக்குது, சரி எல்லாருமா சேரும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி உட்காரும் போது நான் ஒண்ணு வச்சிருக்கிறேன், நீ ஒண்ணு வச்சிருக்கிற அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இந்த இதுக்கு முன்னாடி ஒரு மூவி கௌசி செலக்ட் பண்ணி வச்சிருந்தா, சாயந்தரம் போட்டு மதியம் போட்டது அதுதான். அது ஆனா எழுத்து கூட தாண்டல, தூங்கிட்டோம் எல்லாரும். சரி இப்போ வேற ஒன்று போயிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து டியூப் லைட் வந்து ரொம்ப கொஞ்ச நாளாவே எரியல. அதை வந்து இப்போதான் சரி பண்ணி நாங்கள் என்ன நினச்சோன்னா அந்த இது போயிருச்சாட்டிருக்குது, மாற்றணும்னு நினச்சா கடைசியில் எதுக்கும் இன்னொரு லைட்டு வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா புதுசு போயிட்டு வாங்கிட்டு வந்தார், அதுவும் எரியல. அடங்கொய்யால அப்படின்ட்டு என்னான்னு பார்த்தா இங்கே சுவிட்சு போயிருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் இதை யோசிக்கல பாருங்க, ஏதோ லைட் எரியல மொத்தமாக போயிடுச்சு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா லைட்டு புதுசு வாங்கிட்டு வந்து போட்டால் அதுவும் எரியல. அடைச்ச அப்படின்ட்டு அப்புறம் சரி இங்கே பார்க்குறேன் அப்படின்னாரு. இங்கே பார்த்தா சுவிட்சு போயிருந்தது. இப்போ சுவிட்ச் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலான்ட்டு. இப்போ லைட் எரியுது, இப்போ தான் சூப்பராகவும் இருக்குது. சரி ஓகே, படத்துக்கு போகலாமா? போகலாம். இந்த வீடியோ வந்து மறுநாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஏஞ்சிதும் வந்து செம்ம பனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்கள் பனியாக இருக்குது. அவ்வளோ குருவிங்க மேலே உட்காந்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நான் அதுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே கொஞ்சம் பறந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் 1-2 தான் உட்காந்துது, நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து அவ்வளோ குருவிங்க இருக்கும், செம்ம சவுண்டு, அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அப்படியே உட்காந்து நானும் கவசி வந்து சுட டீ போட்டு அழகாக குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த பனிக்கு அதுக்கும் செம்மையாக இருந்தது. காலையில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ரொட்டீன் கீழே போயிட்டு நம்ம டிஃபன் செய்யணும், நிறைய வேலை இருக்குதுன்றதுனால கீழே வந்துட்டோம். சூப்பராக ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற எங்கேயோ போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து எல்லா திங்ஸுமே கீழே இருந்து எடுத்துட்டு போய் சமைச்சதுனால எங்கேயோ போயிட்டு சமைச்ச மாதிரி தான் இருந்தது, ஆனாலும் ஜாலியாக இருந்தது. ஆக்ஷன். ஓ 1 2 3 2 1 சொல்லணும். 3 2 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சமைக்க போகிறோம். என்னென்னலாம் சமைக்க போகிறோன்றதை நீங்கள் வீடியோவில் இருந்து பார்த்து யாரு சமைக்க போறீங்க, யார் நம்ம சமைக்க 3 பேரோட கைப்பக்குவம் முதல்ல இருந்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. யார் சமைக்க போகிறாங்க, எப்படி என்னெல்லாம் சமைக்க போறீங்க அப்படின்றத நீங்க வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதான் இன்னைக்கு சஸ்பென்ஸ். வேற மாதிரி நல்லா இல்ல, வீடியோக்குள்ள வந்து பாருங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ள வந்து இன்ட்ரோவே முதல்ல இருந்து கொடுங்க. 3 2 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம சமைக்க போகிறோம். யார் சமைக்க போகிறாங்க, என்ன சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க, பார்த்து தெரிஞ்சு அதானே கரெக்டான வீடியோக்குள்ளே வந்து பாருங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து செம்ம அட்டகாசமாக இந்த இது இப்போ எடு, நீ எடுத்துட பற்றியா இந்தா. இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சமைக்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே, ஜனவரி 26. மங்களங்கிற மாதிரி இல்லையா, உன் கண்ணு அப்படி அப்படியா? ஐயோ இல்லடா, இருமா நான் இதுக்கு பாத்துக்கிறேன். புகை முண்ட மாதிரி வீணா போயிட போகுது. கேமரா லென்ஸ்ல கைக்கு வச்சிட்டியா? கேமரா தெரியல, இப்போ நல்லா இல்ல இல்ல வெளிச்சமா அது வெளிச்சம், அந்த இந்த வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டாமா.
முதலே தும்பல் வந்துடாப்பா. இது போட்டுக்கோ மைக் அப்பாயிட்டு இருக்குது. மைக்கு கமெண்ட்ரி அப்பா. சரி ம் வேஸ்டா போதே எண்ணெய் ஊத்து சொல்லு. நாங்க இன்னைக்கு சமைக்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா